அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு கிரிமினல் கேஸ், குற்ற சம்பவம் நடந்திருக்கு, அதில் குற்றவாளிக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபணம் செய்வதற்கு பல்வேறு வகையான சாட்சியங்கள் உண்டு. கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அப்படி பல்வேறு வகையான சாட்சியங்கள் இருப்பதில் மருத்துவ சாட்சியம் தொடர்பாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 என்னென்ன சட்ட பிரிவுகள் இருக்குது? மெடிக்கல் எவிடன்ஸ், மருத்துவ சாட்சியம் தொடர்பாக 2 சட்ட பிரிவுகளை இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் 184. செக்ஷன் 184 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம், ஒரு பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது. ஆனால் இந்த செக்ஷன் 184 எந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, ரேப் கேசஸ், பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரை மருத்துவ பரிசோதனை செய்தல் என்பது செக்ஷன் 184. அதே சமயத்தில் செக்ஷன் 51 எதை பற்றி பேசுது அப்படின்னா, செக்ஷன் 51 எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். இது யாரை மருத்துவ பரிசோதனை செய்வது? செக்ஷன் 184 விக்டிமை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துவது. செக்ஷன் 51 குற்றத்தில் தொடர்புடைய எதிரி, குற்றவாளி, அந்த குற்றவாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது. 2 விஷயங்களிலுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆஜர்படுத்தணும். ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் முன்னிலையில் ஆஜர்படுத்தணும். என்னென்ன மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும், என்ன நோக்கத்திற்காக இவர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கையை தர வேண்டும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர், வேண்டுகோள் கடிதத்தை புலனாய்வு அதிகாரி மருத்துவருக்கு கொடுத்தா தான் நடக்கும். செக்ஷன் 51 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். செக்ஷன் 184 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் இன் ரேப் கேசஸ். இதை பற்றி தான் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம். பாலியல் வன்புணர்வு, ரேப் நடந்து விட்டது அல்லது அட்டெம்ப்ட் டு ரேப் சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பாக புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது பாதிக்கப்பட்ட பெண்மணியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது செக்ஷன் 184. மருத்துவ பரிசோதனையை யார் செய்யணும்? மருத்துவ பரிசோதனையை பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் நடத்த வேண்டும். அந்த பதிவு செய்யப்பட்ட மருத்துவர் முதல்ல அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவராக இருக்கணும். அவருக்கு தான் ப்ரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனை, நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவமனை, மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படுகிற மருத்துவமனை, அதே மாதிரி சென்னையில் மெட்ரோபாலிட்டன், அந்த மாநகராட்சி பெருநகர ஆட்சிக்கு கீழே நடத்தப்படுகிற அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற பதிவு செய்யப்பட்ட மருத்துவரால் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். இப்போ அரசு மருத்துவர் இல்லை, என்ன செய்யணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள மருத்துவர் இல்லை என்றால் ஏதாவது ஒரு மருத்துவர், பிரைவேட் மருத்துவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தனியார் மருத்துவமனை, ஆனால் அவர் பதிவு செய்யப்பட்ட மருத்துவராக இருக்கணும். மருத்துவ பரிசோதனையை அவரும் செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது.
இப்போ செக்ஷன் 184க்கு கீழே வரும்போது மருத்துவ பரிசோதனையை செய்வதற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சம்மதம் பெறப்பட வேண்டும். கன்சென்ட் should be obtained. அவருடைய சம்மதத்தின் பேரிலேயே அவரை பாதிக்கப்பட்ட பெண்மணியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த சம்மதத்தை யார் தரலாம்? சம்மதத்தை நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணே தரலாம், அல்லது சம்மதம் தெரிவிக்கிற நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த பெண்ணின் காப்பாளர், பெற்றோர், அந்த மாதிரி அவர் சார்பில் வேறு ஒருவரும் சம்மதம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சம்மதத்தை பெறுவது அவசியம் என இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு தகவல் கிடைத்து 24 மணி நேரத்திற்குள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ இந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பாக காவல் நிலையத்திற்கு எப்போது தகவல் கிடைத்தது அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஜெனரல் டைரி ஜிடி ஃபைல் பொது நாட்குறிப்பில் பதிஞ்சிருப்பாங்க. இந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பாக தகவல் எத்தனை மணிக்கு எந்த தேதியில் கிடைத்தது அப்படின்னு பொது நாட்குறிப்பில் பதியணும் இல்லையா? இது காக்னைசபிள் அஃபென்ஸு. அப்போ காவல்துறைக்கு இந்த குற்றம் தொடர்பாக தகவல் கிடைத்து 24 மணி நேரத்துக்குள்ள மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இந்த விக்டீமை டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு எவ்வளவு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க? 24 மணி நேரம் மட்டும்தான். தகவல் கிடைத்து வழக்கு பதிவு செய்யணும். ஃபஸ்ட்டு முதல் தகவல் அறிக்கை நகலை தகவல் கொடுத்த நபருக்கு கொடுக்கணும். புலன் விசாரணையை துவங்க வேண்டும். இதற்கு பிறகு பாதிக்கப்பட்டவரை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அழைத்து சென்று பரிசோதனைக்கு உரிய மருத்துவரிடம் வேண்டுகோள் கடிதத்தை கொடுக்க வேண்டும். இவ்வளவு 24 மணி நேரத்துக்குள்ள நடந்தாகணும். இந்த ரிக்வஸ்ட் லெட்டரில் குற்ற எண், கிரைம் நம்பர் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படின்னா ரிக்வஸ்ட் லெட்டரில் கிரைம் நம்பர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நாம் ப்ரெசம்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரிக்வஸ்ட் லெட்டரில் குற்ற எண் இல்லைன்னு வைங்க, அப்போ முறையாக இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, வழக்கு பதிவு செய்யப்படாமல் புலன் விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி ட்ரையல் சமயத்தில் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டாக்டருக்கு கொடுக்குற ரிக்வஸ்ட் லெட்டரில் கிரைம் நம்பர் இருக்கணும். இதுதான் சப்செக்ஷன் 1 செக்ஷன் 184 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இனி சப்செக்ஷன் 2 என்னங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு நேரத்துக்குள்ள மருத்துவ பரிசோதனையை நிகழ்த்தணும்? ஐஓவுக்கு 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டருக்கு எவ்வளவு நேரம்? மருத்துவரிடம் பாதிக்கப்பட்ட பெண்மணி ஆஜர்படுத்தப்பட்ட உடனேயே எவ்வித காலதாமதமும் இல்லாமல் மருத்துவ பரிசோதனையை துவங்க வேண்டும். There should be no delay on the part of the doctor. மருத்துவரே நேரடியாக பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செய்த மருத்துவர் ஒரு அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். அந்த அறிக்கையில் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய விஷயங்கள் எவை எவை என்று செக்ஷன் 184 சப்செக்ஷன் 2 பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்? டாக்டர் மருத்துவ பரிசோதனையை முடித்து தயார் செய்கிற அந்த மருத்துவ அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் கண்டிப்பாக அடங்கி இருக்கணுங்கிறத இந்த சட்டப்பிரிவிலேயே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய விவரம் ஐஓவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த விவரங்கள் மருத்துவ பரிசோதனை செய்கிற மருத்துவருக்கும் தெரியணும். அதே மாதிரி டிஃபென்ஸ் கவுன்சிலாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருந்தா தான் இந்த ப்ரொசீஜர் சரியாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து டிஃபென்ஸ் எடுக்க முடியும். சரி, என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்கணும் இந்த செக்ஷன் படின்னு பார்க்கலாம். அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள முடிவுகள்
எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை சுருக்கமாக தெரிவிக்கணும். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஃபைனல் கன்க்ளூஷன் இருக்கும். இந்த கன்க்ளூஷனுக்கு வருவதற்கு மருத்துவருக்கு உதவியாக என்னென்ன இருந்தது, இந்த கன்க்ளூஷனுக்கு வருவதற்கு என்னென்ன தகவல்கள் அடிப்படையாக அமைந்திருக்கிறது, என்னென்ன விவரங்கள் அடிப்படையாக அமைந்திருந்தது, என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள் அடிப்படையாக இருந்தது போன்ற காரணங்களை சுருக்கமாக அறிக்கையில் சொல்லணும். அதே மாதிரி மருத்துவ பரிசோதனைக்கு பாதிக்கப்பட்டவரிடம் சம்மதம் பெறப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் கன்சென்ட் கொடுத்திருக்கிறாரா இல்லையா, அல்லது பாதிக்கப்பட்டவர் சார்பில் வேறு யாரு கன்சென்ட் கொடுத்தது, இந்த டீட்டெயில் ரிப்போர்ட்ல இருக்கணும். அதே மாதிரி மருத்துவ பரிசோதனை துவங்கிய நேரம், முடிவடைந்த நேரம், 2 நேரத்தையும் அந்த அறிக்கையில் குறிப்பிடணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எத்தனை மணிக்கு ஆரம்பமாச்சு, எத்தனை மணிக்கு முடிஞ்சது, இந்த டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கணும். சரி, எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சாச்சு, ரிப்போர்ட்டை தயாரிக்கணும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை செஞ்ச மருத்துவர் அறிக்கையை அவரே தயார் செய்ய வேண்டும். தயார் செய்த அறிக்கையை எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்கும் இந்த சப்செக்ஷன் 2ல் சொல்லப்பட்டிருக்கு. மருத்துவ அறிக்கையை 7 நாட்களுக்குள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரிடம் கொடுக்க வேண்டும். எத்தனை நாள்? 7 நாள். யாரிடம் கொடுக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட்டோடு சேர்த்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் சப்மிட் பண்ணணும். இப்போ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் குற்றம் நடந்திருக்கிறதா இல்லையா, குற்றத்தை செய்தது யார் அப்படின்னு தீர்மானிப்பதற்கு இந்த மருத்துவ அறிக்கை உதவியாக இருக்கும். அதனால தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. பரிசோதனை அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரின் சம்மதம் இல்லாமல் அல்லது பாதிக்கப்பட்டவர் சார்பில் வேறு ஒருவர் சம்மதம் கொடுக்காமல் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையை சட்டப்படியானதாக கருத முடியாது. சப்செக்ஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க. கன்சென்ட் ரொம்ப அவசியம். கன்சென்ட் இல்லாமல் நடத்தப்பட்டால் அதை சட்டப்படியான ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த மருத்துவ அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது சிலதை சொன்னேன். சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாதிக்கப்பட்டவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் பெயர் இருக்கணும், அவருடைய முகவரி இருக்கணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் முகவரி இருக்கணும். அதோடு சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்டவரை யார் கொண்டு பரிசோதனைக்கு ஆஜர் செய்தது அப்படிங்கிற விவரம் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்மணியின் வயது, ஏஜ் ஆஃப் தி விமன் கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டேக்கன் ஃப்ரம் பர்சன் ஆஃப் விமன் ஃபார் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடலிலிருந்து பரிசோதனைக்கு எடுக்கப்பட்ட மெட்டீரியல்கள் விவரத்தை அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கணும். அந்த பெண்மணியோடைய உடலில் ஏதாவது காயங்கள், மார்க்ஸ் ஆஃப் இன்ஜுரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அறிக்கையில் சொல்லணும். அந்த பெண்மணியோடைய மெண்டல் கண்டிஷன் எப்படி இருந்தது, மெண்டல் கண்டிஷன் மனநிலை, அவங்க சுய நினைவோடு இருந்தாரா இல்லையாங்கிற மாதிரி அந்த மனநிலையவும் சேர்த்து தெரிவிக்கணும். இதை தவிர்த்து இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு எந்த மாதிரியான விவரங்கள் அவசியமோ அதையும் அந்த அறிக்கையில் சொல்ல வேண்டும். இதெல்லாம் சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்கு. சப்செக்ஷன் 2ல் உள்ள டீட்டெயில்ஸில் எதையும் மருத்துவர் விட்டுறக்கூடாது. அடுத்தால சப்செக்ஷன் 3ல் தான் அவர் அந்த காரணத்தை சொல்லணும்.
இந்த ஃபைனல் டெசிஷனுக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது, என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக அமைந்ததுங்கிறது சப்செக்ஷன் 3. இந்த விக்டிமோடைய சம்மதம் பெறப்பட்டதா இல்லையாங்கிறத பற்றி சப்செக்ஷன் 4 பேசுது. அதே மாதிரி மருத்துவ பரிசோதனை துவங்கிய சரியான நேரம், சரியாக முடிவுற்ற நேரம் இரண்டையும் சொல்ல வேண்டும் என சப்செக்ஷன் 5 கட்டாயப்படுத்துகிறது. மருத்துவ அறிக்கையை 7 நாட்களுக்குள் ஐஓவிற்கு கொடுக்க வேண்டும். ஐஓ சார்ஜ் ஷீட்டோடு சேர்த்து ஜேஎம்மிடம் சப்மிட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சப்செக்ஷன் 6 பேசுகிறது. பாதிக்கப்பட்டவரின் சம்மதம் இல்லை, அவர் சார்பாக வேறு யாரும் சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையை சட்டப்படியானதாக கருத முடியாதுன்னு சப்செக்ஷன் 7 சொல்லுது. இதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 184ல் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் அப்படின்னு இருக்குது. இந்த விளக்கம் எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஷனில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன்கிற டேர்ம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ங்கிற டேர்ம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 டேர்முக்கும் பொருள் என்ன, விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்லலை. ஆனால் இந்த செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாங்க, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் எக்ஸாமினேஷன் registered medical practitioner shall have the same meanings as respectively assigned to them in section 51. இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின் பிரிவு 51ல் இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள், என்ன விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே பொருளில் அதே விளக்கத்தில் இந்த வார்த்தைகள் இந்த 184ல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாமினேஷன்னா என்ன, ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிசர் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பொருள் செக்ஷன் 51ல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம செக்ஷன் 51ஐயும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. செக்ஷன் 51 அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் பை மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அட் ரிக்வெஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது. இந்த மருத்துவ பரிசோதனையை மெடிக்கல் பிராக்டிஷனர் செய்ய வேண்டும். இந்த மெடிக்கல் பிராக்டிஷனரை காவல் அதிகாரி வேண்டுகோள் கடிதம் கொடுத்து வேண்டுவதன் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த தலைப்பிலிருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு நபர், அவர் குற்றம் செய்திருப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்திருக்கு. ஒரு அஃபென்ஸை செய்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த நபரை காவல் அதிகாரி கைது செய்கிறார். இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தோணுது, அவர் நம்புகிறார். என்ன நம்புகிறாரு, இந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினால் அவர் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு சாட்சியங்கள் கிடைக்கும். இந்த எதிரியை மருத்துவ பரிசோதனை செஞ்சால் அவர் குற்றம் செய்திருப்பது தெரிய வரும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நம்புகிறார். இந்த சூழ்நிலையில் காவல் அதிகாரி வேண்டுகோளின் பேரில் எதிரியை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். பதிவு செய்த மருத்துவர் நேரடியாகவோ, அதாவது ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர், அவர் டைரக்டாகவோ அல்லது அவரது கண்காணிப்பில், அவருடைய மேற்பார்வையில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒருவரை வைத்து அவர் மூலமாக பரிசோதனையை செய்யலாம். இந்த ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் நேரடியாக பரிசோதனையை செய்யலாம். அவருடைய கண்காணிப்பில் ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் செயல்படுற ஒரு நபர் இன்னொரு நபரை வச்சு இந்த பரிசோதனையை செய்யலாம் அப்படின்னு செக்ஷன் 51ல் சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 51ல் எதுக்காக இந்த மருத்துவ பரிசோதனையை செய்ய வேண்டும், என்ன நோக்கத்திற்காக மருத்துவ பரிசோதனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கும் சாட்சியத்தை சேகரிப்பது. இந்த கைது செய்யப்பட்ட நபர் குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சில எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த எவிடன்ஸை கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவ பரிசோதனையுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த மருத்துவ பரிசோதனைக்கு எதிரி உட்பட மறுக்கிறார். என்னையெல்லாம் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கட்டாயப்படுத்தலாம் அவரை. மருத்துவ பரிசோதனையை செய்கிற நோக்கத்திற்காக குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை பலப்பிரயோகம் ஃபோர்ஸ் பண்ணி பரிசோதனையை செய்யலாம். எதிரியை கட்டாயப்படுத்தி மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு இந்த செக்ஷன் 51 அனுமதிக்கிறது. எதிரியோ குற்றம் சாட்டப்பட்ட நபரோ இவர் குற்றம் செய்திருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு நபரோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. அவரை கட்டாயப்படுத்தி மெடிக்கல் எக்ஸாமினேஷனை நடத்தலாம். இப்போ சப்செக்ஷன் 2, இந்த குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் பெண்மணியாக இருக்கிறாங்க, விமனாக இருக்கிறாங்க. அப்போ விமன் டாக்டர் தான் இந்த எக்ஸாமினேஷனை பண்ணணும். எதிரி ஒரு பெண்மணியாக இருந்தால் பெண் மருத்துவர் நேரடியாக மருத்துவ பரிசோதனையை நடத்த வேண்டும், அல்லது அந்த பெண் மருத்துவர் கண்காணிப்பில் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இது பெண்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லலாம். சப்செக்ஷன் 2 செக்ஷன் 51. இப்போ சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, பரிசோதனை அறிக்கையை காலதாமதம் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு மருத்துவர் அனுப்பி வைக்க வேண்டும். எதிரியை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு போலீஸார் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ டாக்டருடைய டியூட்டி என்ன அப்படின்னா, எந்த விதமான டிலேயும் இல்லாமல், ஏன்னா இன்வெஸ்டிகேஷனை விரைவாக நடத்தினா தான் சில சாட்சியங்கள் கிடைக்கும். அந்த சாட்சியங்கள் அழிந்து போவதற்கு முன்பாகவே இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து நடத்தணும். இப்போ எதிரியை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கிறோம், இந்த ஸ்டேஜிலேயே இன்வெஸ்டிகேஷன் நின்று போயிடக்கூடாது. அப்போ டாக்டருடைய ரிப்போர்ட் கிடைச்சா தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஐஓ தொடர்ந்து நடத்த முடியும். அதனால் வித்தவுட் எனி டிலே, எவ்வித காலதாமதமும் இல்லாமல் டாக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அறிக்கையை கொடுக்கணுங்கிறது சப்செக்ஷன் 3. இதுக்கு பிறகு தான் முக்கியமான 2 விஷயம் வருது. எக்ஸாமினேஷன்னா என்ன, ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிசருங்கிறது யார், இந்த 2க்கும் விளக்கத்தை எக்ஸ்பிளனேஷன் ஏ, எக்ஸ்பிளனேஷன் பி அப்படின்னு 2 பிரிவாக குறிச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் ஏல மெடிக்கல் எக்ஸாமினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ பரிசோதனை என்பது எதையெல்லாம் உள்ளடக்கும், எது எது மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிற விளக்கத்தை 51 எக்ஸ்பிளனேஷன் ஏயில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சப்செக்ஷன் ஏயை 2 பிரிவாகவே பிரிச்சிருக்காங்க. பாலியல் வழக்குகளில் அப்புறம் மற்ற வழக்குகளில்னு சொல்கிறாங்க. பாலியல் வழக்குகளில் இரத்த பரிசோதனை செய்வது. இரத்த பரிசோதனைங்கிறது நேரடியாக எதிரியிடமிருந்து எடுக்கிறது, அல்லது விக்டிம் பெண்மணியிடமிருந்து அதை எடுக்கிறது இரத்த பரிசோதனை. இப்போ இரத்த கரை பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது. இது ஒருவரது உடலிலோ ஒருவரது ஆடையிலோ இன்னொரு மனிதனுடைய இரத்தம் படிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிறவர் கத்தியால் குத்தி எக்ஸை கொலை பண்ணிடுறாரு. அப்போ எக்ஸோடைய இரத்தம் ஏவுடைய உடலிலும் இருக்கும், ஏயின் ஆடையிலும் படிந்து இருக்கும். இந்த இரத்த கரையை பரிசோதனை செய்வதும் மருத்துவ பரிசோதனை தான் அப்படின்னு செக்ஷன் 51 எக்ஸ்பிளனேஷன் ஏல சொல்லியிருக்கிறாங்க. இது பாலியல் வழக்குகளில். அதே மாதிரி சீமன், விந்தணு பரிசோதனை, சளி எச்சில் பரிசோதனை, இதெல்லாம் மருத்துவ பரிசோதனை தான். வேர்வை, இந்த எதிரியுடைய வேர்வை, முடி, இந்த ஹேர் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சாம்பிள், தலைமுடி,
இப்போ வந்து எதிரியினுடைய விரல் இடுக்குகளில் வந்து முடி இருக்கு. இந்த முடி யாருடையது? பாதிக்கப்பட்ட பெண்மணியின் முடியா அப்படின்னு பரிசோதனை செய்து அறிக்கை கிடைச்சா புலன் விசாரணையில் வந்து புலன் விசாரணை அதிகாரிக்கு உதவியாக இருக்கும். யார் குற்றவாளி, யார் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு இந்த பரிசோதனை அறிக்கை உதவியாக இருக்கும். அதனால் சளி, வேர்வை, முடி மற்றும் விரல் நகம் இதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் செய்யறதுக்காகவும் எடுக்கிற அந்த சோதனைக்கு மருத்துவ பரிசோதனைன்னு பேர். இதை தவிர வேறு எந்த மாதிரியான பரிசோதனை வந்து இந்த வழக்கு புலன் விசாரணைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணால் அந்த மாதிரியான பரிசோதனையையும் செய்யலாம். அந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு அவசியம் என மருத்துவர் கருதுகிற பிற சோதனைகளையும் மருத்துவர் செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவு அங்கீகாரம் தருகிறது. டாக்டருக்கு வந்து ஒரு டிஸ்கிரேஷன், இந்த நபர் இந்த குற்றத்தை செய்திருப்பாரா என தீர்மானிப்பதற்கு எந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனை அவசியமோ அந்த மருத்துவ பரிசோதனையை டாக்டர் செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவு அனுமதிக்கிறது. இப்போ வந்து ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னா யார்? இது செக்ஷன் 51ல் எக்ஸ்பிளனேஷன் பியில் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் பி, ஏபி, அந்த பி. ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் என்பவர் யார்? அவர் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அவர் மருத்துவ படிப்பை படிச்சிருக்கணும். என்ன மருத்துவ படிப்பை படிச்சிருக்கணும்? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019ங்கிற சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவ படிப்பை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை வந்து நேஷனல் மெடிக்கல் ரெஜிஸ்டர் அல்லது ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டரில் மேற்படி சட்டத்தின் கீழ் அவர் தன்னை ஒரு மருத்துவராக பதிவு செய்திருக்க வேண்டும். தேசிய மெடிக்கல் ரெஜிஸ்டர் அல்லது மாநில மெடிக்கல் ரெஜிஸ்டரில் இவர் மேற்படி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019க்கு கீழே தன்னை ஒரு மருத்துவராக பதிவு செய்திருக்க வேண்டும். இவர் தான் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இப்போ இந்த ரெண்டு சொற்றொடரும் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ரெண்டுமே செக்ஷன் 51லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, செக்ஷன் 184லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செக்ஷன் 184ங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது. செக்ஷன் 51ல் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவது. இரண்டுமே புலன் விசாரணையின் ஆரம்ப நிலையில் செய்யப்பட வேண்டியது. தகவல் கிடைத்ததும் 24 மணி நேரத்துக்குள்ள விக்டீமை வந்து ஆஜர்படுத்தணும். எதிரியை எவ்வளவு நேரத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு செக்ஷன் 51ல் சொல்லலை. அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய ப்ரெராகேட்டிவ்க்கு கீழே வருது. அவர் தான் தீர்மானிக்கணும். ஆக இந்த ரெண்டு சட்டப்பிரிவுகளையும் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023ல் இருக்குது. இது நல்ல முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் செக்ஷன் 184ஐயும் செக்ஷன் 51ஐயும் ஒரு முறை வாசித்து பாருங்கள்.